கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் புதிய நம்பிக்கையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது வாழ்க்கை முடங்கி போன ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோம். அப்படி தான் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு போகின்றார்கள். இப்பொழுது சிறைப்பட்டு தன்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் இழந்து அந்நிய நாட்டில் அடிமையாக இருக்கும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் எதிர்காலத்தை குறித்ததான மகிழ்ச்சி, தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாக சிதைக்கப்பட்டு விடுகின்றது. அந்நிய தேசத்திலே தான் விரும்பினபடி வாழ முடியாது, தான் விரும்பினதை பேச முடியாது, நான் விரும்பினபடி தன் குடும்பத்தாரோடு கூட செலவிட முடியாது, தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறார்களோ அப்படி செய்ய முடியாது. இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இழந்து வாழ்க்கை முழுவதும் சிதைந்த மக்களாக அங்கே இருக்கின்றவர்களை பார்த்து ஆண்டவர் அற்புதமான ஒரு அழைப்பை விடுவிக்கின்றார். எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், நம்பிக்கையுடைய சிறைகளே. ஏன் இங்கே சிறைப்பட்டு போன இந்த மக்களை நம்பிக்கையுடைய சிறைகளே என்று கடவுள் அழைக்கிறார் என்றால், ஒருவேளை ஒட்டுமொத்தமான நம்பிக்கையும் இழந்திருந்தால் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? தங்களை மாய்த்து கொண்டிருந்திருப்பார்கள். இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். புகழ் இருக்கும், பணம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கும். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தரும்பொழுது அவர்களுடைய நம்பிக்கை முழுவதும் சுக்குநூறாய் உடைந்து தகர்ந்து போயிருக்கும். இனிமேல் தன்னை சுற்றி இருக்கிற பொருள், செல்வாக்கு, அழகு, அந்தஸ்து எல்லாம் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வரும்பொழுது அவர்கள் தங்களை தாங்களே முடித்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்படித்தான் அநேக தற்கொலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் வாழ்க்கை அப்படியே சூன்யமான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கூட அவருடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் என்ன? என் ஆண்டவர் எப்படியும் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை கீற்றானது அவருடைய இருதயத்திலே, அவருடைய கண்களிலே தெரிந்து கொண்டே இருக்கும். அதை கடவுள் கனப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை நீங்கள் தகர்த்தெறிந்து விட முடியும் என்று ஆண்டவர் சொன்னதற்கான காரணம் என்ன? அந்த கடைசி மணித்துளியிலே ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று இருக்கிறதே, அது போதும் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே தான் இங்கே இந்த மக்களை பார்த்து, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இங்கே அரண் என்பது ஆண்டவருடைய அந்த கிருபையை குறிக்கின்ற ஒன்றாக, ஆண்டவருடைய அன்பை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் பாதுகாப்பு என்பது ஆண்டவரிடத்தில் மட்டும் இருக்கிறதை தவிர வேறு எந்த இடத்திலும் நாம் பாதுகாப்பை உணரவே முடியாது. கடவுளுடைய அரவணைப்பு இருக்கிறதே, அது நமக்கு அரணாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா, கர்த்தருடைய நாமம் பலத்த
பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கடவுள் நமக்கு அரணாக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அரணுக்குள் திரும்புங்கள், நான் என்ன செய்வேன்? இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சிறைப்பட்டு போய் வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய துன்பத்திற்கு தக்கதாக நான் இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். உங்களுடைய கண்ணீரின் பாதைக்கு தக்கதாக உங்களுடைய மகிழ்ச்சியை நான் இருமடங்கு பெருகச் செய்வேன். உங்களுடைய வேதனையெல்லாம் சமாதானமாய் மாறும், அது 2 மடங்காக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தின் பாதையை அனுமதித்தால் கூட அந்த துன்பத்தை இன்பமாக மகிழ்ச்சியாக அதுவும் 2 மடங்காய் மாற்றுகின்ற கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே தான் கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்திலே நீங்கள் திரும்புங்கள், அரணுக்குள் வாங்கள், என்னிடத்தில் வாருங்கள். இயேசு அற்புதமாய் அழைத்தார் அல்லவா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவரிடத்தில் நாம் வரும்பொழுது இரட்டிப்பான நன்மை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இரட்டிப்பான இளைப்பாறுதல், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை சிறைப்பட்டு போன நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். வியாதி என்ற சிறை, வறுமை என்ற சிறை, பணம் நெருக்கடி என்ற சிறை, கடன் என்ற சிறை, தோல்வி அவமானம் என்ற சிறை, அல்லது நம்பிக்கை இல்லாமல் எதிர்காலமே இருண்டு போனதை போன்ற ஒரு நிலையை உணர்ந்திருக்கிற இந்த சிறை கட்டுகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் மாற்றி இரட்டிப்பான நன்மை தருவதற்கு நம்முடைய கடவுள் போதுமானவராக இருக்கிறார். அவரிடத்தில் வருவோம். அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை என்றைக்குமே நேசிக்கிற கடவுள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிச்சயமாக இரட்டிப்பான நன்மை, ஆண்டவர் கொடுக்கிறதான இரட்டிப்பான நன்மைகளை நம்முடைய கண்கள் காணும், நம்முடைய கரங்கள் தொட்டு பார்க்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற கடவுள், எங்களுடைய கர்த்தாவை தகர்ந்து போன எதிர்காலத்தை திரும்ப செப்பனிட்டு எங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை அமைத்து தருகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சின்ன நம்பிக்கையை கனப்படுத்தி எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக தோத்திரையா. என்னுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய திருக்கரத்தில் தருகிறையா. நம்பிக்கை இழந்து கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கத்த செய்ய பொறுக்காய். இதுவரையிலும் அவர்கள் யோசித்திராத, எதிர்பார்த்திராத இடங்களிலே இருந்து ஆண்டவருடைய வல்லமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.